அங்காளம்மன் பார்வதியோட அம்சமா இருக்கிற இவங்க அங்காளேஸ்வரி அப்புறம் அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. தென்னிந்தியாவோட கிராமங்கள்ல காவல் தெய்வமா இருக்கிற இந்த அங்காளம்மன் பெரும்பாலும் சப்தகன்னியர் ஒருவரோட அம்சமாவே சொல்லப்படுறாங்க. பிராந்திய நாட்டுப்புற நம்பிக்கையின்படி வல்லாளக்கண்டன் அப்படிங்கிற அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்கான். சிவபெருமான் அவனுக்கு 2 வரங்கள் கொடுத்திருக்காரு. அந்த வரங்களை பயன்படுத்தி தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான் அசுரன். இதனால சிவபெருமான் அரக்கனை கொல்றதுக்காக பார்வதி தேவிக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. பிறகு தேவி அங்காளம்மன் உருவெடுத்து அசுரனை வதை செய்ய வரும்போது அசுரன் அங்காளம்மனை பார்த்து பயந்துகிட்டு சுடுகாட்டுல இருக்கிற ஒரு பணத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா அங்காளம்மன் அவனை தேடி கண்டுபிடிச்சு அந்த பணத்தை கிழிச்சு அவனை வதை செஞ்சிருக்காங்க. அப்புறம் அவனோட எலும்புகளை இடுப்புல கட்டிட்டு தாண்டவாடி இருக்காங்க அங்காளம்மன். அங்காளம்மனை பயபக்தியோட வழிபட்டு வந்தா எதிரிகளோட தொல்லை இருக்காது, தீய சக்திகள் அண்டவே அண்டாது. அங்காளம்மனுக்கு தமிழ்நாட்டுல பரவலா நிறைய இடத்துல கோயில்கள் இருந்தாலும் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற ஒண்ணா விளங்குது. சிவராத்திரி அடுத்து வர மாசி மாத அமாவாசை அப்போ அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள்ல மயான கொள்ளை திருவிழா முக்கியமா கொண்டாடப்படுது. பூங்காவனத்தம்மன் அப்படின்னு சொல்லப்படுற அங்காளம்மன் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.